வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எறா தொக்கு தாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஈஸியாகவும் எப்படி செஞ்சிடலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசால் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, கல்லுப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வெந்தால் எறா லப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், தண்ணி நம்ம ஒரு சொட்டு கூட விடலை. 10 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த தண்ணியை அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு ட்ரையாக வேணுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.